அமெரிக்கா இஸ்ரேலுடைய கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியா? ஒட்டுமொத்தமாக ஈரான், தற்போது ஹமாஸ், ஹவுதிகள், ஹிஸ்புல்லா, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து விடுவார்களா? இது இப்போ பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த உலகத்தில் பலர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கிட்டத்தட்ட 1000 பில்லியன் டாலர்களை இராணுவத்திற்காக செலவு செய்கிற ஒரு நாடு அமெரிக்கா தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2ஆம் நிலையில் 250 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்கிற சீனா, 120 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்கிற ரஷ்யா, 85 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்திருக்கிற இந்தியா, 24 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்திருக்கிற இஸ்ரேல், இப்படி 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கி இருக்கக்கூடிய ஈரான். இப்போ 1000 எங்கே? அவ்வளோ அளவிற்கு அவர்கள் இராணுவனுடைய உற்பத்தி, இராணுவத்தினுடைய கட்டமைப்புகளை அமெரிக்கா எந்த நாடும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு பெரும் சக்தி. அவர்களுடைய ட்ரோன்கள், மிசைல்கள், வார்ஷிப்பு, அவர்களுடைய ஏவுகணைகள், ஏர்கிராஃப்ட்ஸில் தான் அவங்க ரொம்ப ரொம்ப வல்லமை. அவருடைய ஆய்வு களங்கள், உற்பத்தி, சப்ளை. இன்னைக்கு உலகத்தில் அவங்க ஏன் இந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பெரிய அளவில் கிட்டத்தட்ட 32 ட்ரில்லியன் முதல் நிலையிலும், சீனா 17-18 2ஆம் நிலையிலும், பிரான்ஸ் 4ஆம் நிலையிலும், இந்தியா 5ஆம் நிலையிலும் இப்படியே அவர்கள் இருக்கிற காரணம் அமெரிக்க பொருளாதாரம் இராணுவத்தை தாண்டிய பொருளாதாரம். மிசைல்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ், இந்த மாதிரியாக எல்லாமே அவர்கள் வார்ஷிப்பு, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் உற்பத்தி. ஒரு கிலோ நீங்கள் சொன்ன மாதிரி புரிங்கோ, 1000 கிலோ வெண்டைக்காய் ஒருவர் உற்பத்தி செய்து சப்ளை செய்வதற்கும் ஒரே ஒரு விமானத்தை தயார் செய்வதற்குமான லாப கணக்கு என்ன? இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா ஏன் இந்த அளவிற்கு வல்லமையாக இருக்கிறது. அந்த வல்லமையின் தன் பார்ட்னராக மத்திய கிழக்கில் அவர்கள் இஸ்ரேலை கொண்டு நிலைநிறுத்தினார்கள். இயற்கையாகவே மிக அறிவுஜீவிகள் தான் யூதர்கள். அவர்கள் திணிக்கப்பட்ட ஒரு சமூகம். உதுமானியா பேரரசில் யூத அறிஞர் சென்று கேட்கிறார், எங்களுக்கு ஒரு பகுதியை கொடுங்கள், எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்தது என்று. கொடுக்க மறுக்கிறார்கள். 1917 உதுமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்பு அந்த இடம் பிரித்தானியாவின் கையிலே வருகிறது. 18 முதலாக அது பிரித்தானியாவின் ஒத்துழைப்போடு கால் பதிக்க ஆரம்பிக்கிறார்கள். ரொம்ப குறைவான மக்கள் தான், 5 லட்சம் அளவுக்கு இருந்துதான் இன்றைக்கு 90 லட்சமாக ஆயிருக்கிறார்கள். அரபுகளுடைய எளிமை, அவர்களுடைய மிகப்பெரிய விஞ்ஞான அறிவுகளை எல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் பிரித்தானியாவும் ஐரோப்பாவில் சமூகம் யூதர்கள் மீது கொண்ட வெறுப்பு. இன்னைக்கு ஐரோப்பியர்கள் எல்லாரும் வரிந்து கட்டி கொண்டு வருகிறார்கள். அன்னைக்கு யூதர்கள் மீது கொண்ட வெறுப்பு, அவர்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டார்கள். இதுதான் பால்ஃபர் டெக்ளரேஷன். இந்த பால்ஃபர் யார் என்று சொன்னால், பிரித்தானியாவுடைய பிரதமராக 1903 இருந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவ சியோனிச தலைவர். அவர்தான் அமெரிக்காவினுடைய ட்ரூமன். அவர் பிரசிடெண்டாக இருக்கிற காலத்தில் திணிக்கப்பட்ட சமூகம், வந்தேரிகள் தான் இவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் தங்களுக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அங்கிருந்து இடம் மாறி இருக்கலாம். ஆனாலும் 2000 வருஷத்துக்கு பிறகு இது எனது சொந்த பூமி என்று அவர்கள் கொண்டாடுவதற்கான எந்த உரிமையும் இல்லை. ஆக உரிமைகள் இன்றைக்கு வாழ்கிற 4 லட்சம் ஏக்கர் காடுகள் அது பலஸ்தீன மக்களுக்கு தான் உரியது, அரபுகளுடைய பூமி. நேற்று 2 தினங்களுக்கு முன்பு சுதந்திர தின கொண்டாட்டம் செரிமனி அவர்கள் நடத்தினார்கள். யாரிடத்திலிருந்து அவர்கள் சுதந்திரத்தை பெற்றார்கள்?
இந்தியா சுதந்திர தினம் கொண்டாடுகிறது என்றால் பிரித்தானியாவுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் சுதந்திரம் கொண்டாடுகிறார்கள். உலகத்தில் பல நாடுகளும் அந்நிய ஆட்சியின் கீழ் விடுதலை செய்கிறார்கள். இஸ்ரேலுக்கு என்ன விடுதலை எங்கிருந்து கிடைத்தது? அவர்கள் யாரிடத்திலே சுதந்திரத்திற்காக போராடினார்கள்? இது ஆக்கிரமிப்பாளர்கள், இது செட்டிலர்ஸ், இது என்க்ரோச்மெண்ட் என்று சொல்கிற ஒரு ஆக்கிரமிப்பு. அவர்களுக்கு விடுதலை யாரிடத்திலும் வாங்கவில்லை. அந்த நாட்களில் தான் காட்டுத்தீ பற்றி கொண்டது. இன்றைக்கு இந்த போரில் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அவர்கள் இழப்பீடு என்று நான் சொன்னேன். இப்போது அமெரிக்கா ஒரு நல்லுபதேச அடிப்படையிலான ஒரு பிராஸ்பரிட்டியான பேச்சுவார்த்தை ஈரானோடு மேற்கொண்டார்கள். அமெரிக்கா சார்பில் ஸ்டீவ் விட்காஃபும் அப்பாஸும் ஈரானின் சார்பில் ஓமனுடைய மீடியேட்டர்ஸில் நடத்தினாங்க. முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம் சிறப்பாக சென்று கொண்டிருந்த போது 4வது கட்டத்தில் அது சிதறண்டு போய்விட்டது. ஓமன் வேறு காரணங்கள் சொன்னார்கள், லாஜிஸ்டிக்ஸ் அப்படி இப்படிலாம். ஆனால் உண்மையிலேயே அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு அவர்கள் பணியவில்லை. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸிலிருந்து எல்லாவற்றையும் கை வைக்க ஆரம்பித்தார்கள். அது மார்க்கோ ரூபியோவுடைய ஸ்டேட்மெண்ட் படி நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மேக்சிமம் ப்ரெஷர்லாம் எங்கள்கிட்ட முடியாது, நாங்கள் உனக்கு அடிபணிய மாட்டோம், யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்கா நாடுகள்லாம் செய்யாத ஒன்றை, ஏசியா நாடுகள் செய்யாத ஒன்றை எங்களுக்கு மட்டும் நீ எப்படி தடை பண்ணுறா அப்படின்ற கேள்வியும் இந்த பேச்சுவார்த்தை முறிந்தது. இந்த பேச்சுவார்த்தை முறிந்தது தாங்களுடைய அரசியல் ஆயுள் காலம் நீடிப்பதற்கு ஒரு சிறந்த வழியை பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், குழப்பம் வந்தால்தான், குழப்பம் தீராமல் சென்றால்தான் அவர் நீண்ட காலமாக அமைய முடியும். அவர் ஓப்பனாக நாங்கள் நிரந்தர போரை நடத்தப் போகிறோம், ஈரானோடு சமாதானமாக அமெரிக்கா செல்வது எங்களுடைய வருங்காலத்திற்கு ஆபத்து, ஏதோ நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டு நிறுத்திடக்கூடாது, மிசைல்ஸ் இல்லாமல் ஆக்கணும், சோன்கள் இல்லாமல் ஆக்கணும், ஏர்கிராஃப்ட்ஸ் இல்லாமல் ஆக்கணும், ஏர் டிஃபென்ஸ் இல்லாமல் ஆக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் இல்லாமல் ஆக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் பிளாஸ்மா அந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாமே இல்லாமல் இருக்கணும், கம்பு மட்டும் வைத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய உத்தரவு. இதெல்லாம் சொன்னால்தான் பேச்சுவார்த்தையில் குழப்பம் ஏற்படும் என அவர் விரும்பினார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் அதை கூறினார்கள். மார்க் ரூபியோ, மைக் வால்ட்ஸ் போன்றவர்கள் தத்துவார்த்த ரீதியாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். விளைவு டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிந்தோ தெரியாமலோ விவகாரம் இடையில் முறிந்து போனது. இப்பொழுது 2ஆம் கட்டத்தில் ஹமாஸோடு நீண்டகால சீஸ்ஃபயருக்கு ஹமாஸ் ஒப்புக்கொள்கிறார்கள். வித்தவுட் ஹெசிடேஷன் அவர்கள் முன்னால் வந்தார்கள். நீண்டகால போர் ஒன்றை செய்யாமல் நீண்டகால போர் நிறுத்தம் வேண்டும், சீஸ்ஃபயர், நாங்கள் 59 பிணை கைதிகளையும் வெளிவிடுகிறோம், நீங்கள் அதற்கு மாற்றாக 20,000த்திற்கு மேற்பட்ட பலஸ்தீன அப்பாவிகளில் பெரும்பகுதியை விட்டுவிடுங்கள், நாங்களும் விட்டுவிடுகிறோம், பொருளாதார தடைகளை ரஃபாவுக்கு பார்டர்லேருந்து வர்றது எல்லாம் லிஃப்ட் பண்ணிடுங்க, சமாதானத்தோடு வாழ்வோம். இதுதானே நியாயம்? இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். வெளியிருந்து வந்தவங்க யூதர்கள் அரபுகளுடைய நிலத்தை பறித்து கொண்டார்கள். பறித்து கொண்டு 240 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன 22,000 சதுர கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன துண்டை கூட கொடுக்க மறுக்கிறார்கள். 40க்கு 50, 40 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட அந்த சின்ன ஸ்ட்ரிப்பை கூட இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. இது நியாயமா? அவர்களுடைய சொந்த பூமியை, ஏராளமான பூமிகளை ஆக்கிரமித்து, ஜெருசலத்தை ஆக்கிரமித்து, கோலான் குண்டுகளை ஆக்கிரமித்து, எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து கொண்டீர்களே, ஆக்கிரமித்து இன்றைக்கு உலகில் நியாயம் பேசக்கூடிய அளவிற்கு மக்களை அந்த நாட்டில் இதை விட ஒரு வெட்கக்கேடு உலகத்தில் எங்கேயும் இருக்க முடியாது. ஒருவருடைய வீட்டுக்குள் சென்று வீட்டை பிடித்து மக்களை கொலை செய்து அவர்களுக்கும் பேசுவதற்கென்று உலகத்தில் ஆட்கள் உருவாகியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பிரார்த்தனை செய்வதற்கென பெரும் கூட்டமும் உருவாகியிருக்கிறது. இந்த அநீதி செய்பவர்கள் ஆண்டவருடைய குழந்தைகளாகவும் கூட பாராட்டப்படுகிறார்கள். இதெல்லாம் ஒரு நடுத்தர நிலையில் நாம் இருந்து பார்த்தா என்ன நியாயம்?
என்ன நியாயம் இது? அந்த மக்கள் வாழ்ந்த அந்த பலஸ்தீனர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்கிறார்கள். யூதர்கள் 2000 வருஷத்துக்கு முன்பு கனான் தேசத்தின் வந்தார்கள். அவர்களும் வந்தேரிகள் தான். எல்லாரும் குடியேறியவர்களாக இருந்து கொள்ளும். சென்று விட்டீர்கள். மறுபடி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை கொலை செய்து குண்டுகளை போட்டு இருப்பதையும் பறித்து கொண்டு, சரி ஒட்டுக்குடியிலே ஒரு இடத்திலே நான் வாழுகிறேன், அதுவும் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒன்றுமே இல்லாத நிராயுதபாணிகளாக வெளியேறணும் அப்படின்ட்டு அமெரிக்காவும் பெஞ்சமின் நெத்தன்யாகும் ட்ரம்பும் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட மனித விரோதமான ஒரு செயல்பாட்டை அவர்கள் திணிக்க முயல்கிறார்கள். இதுதான் அங்கே நடக்குது. இந்த அநியாயத்திற்கு 65,000 பேர் கொல்லப்பட்டார்கள். 1,15,000 பேர் ஊனமுட்டார்கள். இன்னும் பல பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 30,000க்கும் மேற்பட்டவர்கள், பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள். திட்டமிட்டு அந்த மக்களை அவர்கள் கொடூரமாக வதைக்கிறார்கள். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கொடூரமான வதைக முகாம்களை இன்னும் உருவாக்கி, பசியையும் வறுமையும் உருவாக்கி, அதன் மூலமாக அவர்கள் ஒரு தவறான கணக்கை போகிறார்கள். 23 லட்சத்தை 1 லட்சமாக நாங்கள் அழிவின் பாதையில் குறைத்து விட்டோம். இன்னும் 2 லட்சத்தை குறைத்து விட்டால் பலஸ்தீனத்தில் வாழ்வதற்கு மக்கள் இல்லாத நிலை உருவாகிவிடுமோ, அது தனக்கு சாத்தகமாக வந்துடும் அப்படின்ட்டு தவறு கணக்கு போடுறார். யாரு? பெஞ்சமின் நெத்தன்யாகு. ஆனால் அவருக்கு மேல் கணக்கிடக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தன் கணக்கை வலிமையாக வைத்து கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்குமான கணக்கை அது இயற்கையாக செய்து விடும் என்பதை அறிய மறுப்பதின் விளைவாக இன்றைக்கு அமெரிக்கா ஈரானோடு இந்த பேச்சுவார்த்தை முறிவுக்கு ஏற்பட்டிருக்கிறார்கள். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பு அந்த பிராந்தியத்திற்கு அச்சுறுத்தல் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனாலும் நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய ஆளுமைகளான இஸ்ரேலும் கூட அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது. அணு ஆயுதத்தை குறித்து அவர்கள் வாய் திறக்க மறுக்கிறார்கள். உலகம் முழுவதும் அழுத்தத்தை கொடுக்கின்ற அமெரிக்காவும் தனது பிராக்சியாக வைத்து கொள்ளக்கூடிய இஸ்ரேலும் இந்த பிராந்தியத்தை அழிச்சாட்டியத்திற்கு உட்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களினுடைய வியாபார பங்குதாரராக சுகபோக வாழ்க்கையில் திளைக்கும் அரபுகளோ சின்ன அளவு கூட கேட்காமல் கண்டனங்களோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். அது தவறில்லை. ஆனால் 2 தவறு நடக்கின்றது. மக்கள் படுகொலை செய்யப்படுவதும், மக்கள் வறுமையினால் பசியினால் தினம் தினம் கொல்லப்படுவதும், மக்களுக்கு சரியான மருத்துவ வசதி இல்லாமல் காசாவில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. நாளொன்றுக்கு 100 பேர் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் உலகமோ 59 பிணை கைதிகளை குறித்து மட்டும் பேசுகிறது. தினமும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதை பன்றிகளை விட, நாய்களை விட, கொசுக்களை விட, பூச்சிகளை விட மோசமான ஒரு இனமாக பலஸ்தீனர்களுடைய படுகொலைக்கு உலகம் கண்டுகொள்ளவே இல்லை. அறுக்கப்படுகிற ஆடு மாடுகளை போன்று, நாய்களை போன்று, கொசுக்களை போன்று, பூச்சிகளை கொள்வதை போன்று ஒரு மனித சமூக இனம் நாகரிக சமூகமாக அறிவிக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலோடு இந்த கொலைகள் நடக்கிறது என்பதுதான் சர்வதேசத்தினுடைய மனித ஆர்வலர்களுக்கு பெரும் கவலை. ஆனால் இஸ்ரேலோ இன்றைக்கு மொபைலைசேஷன் செய்து மறு உருவாக்கத்தில் நிரந்தர போராக கொக்கரித்து இன்று காலை வந்த செய்தியில் அவர்கள் போர் செய்ய முனைகிறார்கள். அமெரிக்க அதிபரோ தன் பதவியேற்ற பின்பு ஆரவாரமற்ற ரீலொகேஷன் பிளேஸாக எவாக்குவேஷன் வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் அது சுற்றுலாத்தலமாக ஆக்கப்பட வேண்டும் என்றார். வலிமையான குரல்கள் வந்தபோது பலஸ்தீனர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் அனைவருக்குமான ஒரு ட்ரேடிங் சென்டராக நான் உருவாக்கும் போது அங்கே உள்ளவங்களும் அங்கே வாழலாங்கிறார். எப்படி ஒரு நியாயம் பாருங்க. மண்ணின் மைந்தர்களும் அங்கே ஒட்டுக்குடியில் இருக்கலாம், வெளியே போங்க நீங்க. அதற்காக அவர்கள் விலை பேசிய தொகை ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட பேசினாங்க, இந்தோனேஷியா வரைக்கும் பேசினாங்க, எல்லா நாடுகள்லையும் பேசினாங்க. ஈஜிப்டை பேசினாங்க, யாரும் பணியவில்லை. சூடான், எத்தியோப்பியா, எல்லா நாடுகள்கிட்டையும்.
ஆனாலும் அந்த மக்களின் வாழ்விற்கான முடிவுகள் எல்லையற்ற பதபதைப்பான ஒரு சூழல் தொடர்கின்றது. உண்மையிலேயே இப்படியே சென்றால் ஆயுதங்களின் மூலமாகவும் அதிகாரத்தின் மூலமாகவும் வெற்றியை நோக்கி செல்லலாமா? உலக வரலாற்றில் இது சாத்தியம்தானா? வரலாறுகளை நான் இப்பொழுது பேச ஆரம்பித்தால் 1 மணி நேரம் எனக்கு காணாது. சுருக்கமாக சொல்கிறேன். சதியாளர்கள் ஒருபோதும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. அப்படி ஒரு வரலாறு உலகத்தில் எங்கும் பதிக்க முடியாது. ஒரு 65-70 பேர், லட்சக்கணக்கான பேர் உயிர் பலி கொடுத்திருக்கிறார்கள். இந்த தீவிரமான தியாகத்திற்கான விடியல் என்று ஒன்று இருந்துதானே ஆக வேண்டும். அந்த விடியல் வருகின்ற போது அது எப்படி வரும், என்ன நோக்கத்தில் வரும் என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஈரானை வலிமையற்ற தேசமாக உருவாக்கிவிட வேண்டும். இன்றைக்கு தங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற ஹவுதிகளை அழித்து விட வேண்டும். ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாக்கள் இந்த 4 பேரையும் காலி செய்துவிட்டால் ஏனைய அரபுகளை தங்கள் சுகபோக வாழ்க்கைக்கு உட்படுத்தி தங்கள் களத்தை அமைத்து தங்களுடைய பிராக்சியான இஸ்ரேல் பெரும் தளபதியாக அந்த ஒட்டுமொத்த ரீஜனில் உருவாக்கிவிட வேண்டும். நாங்கள் வைப்பதுதான் சட்டம் என்ற ஒரு நிலையை உருவாக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதற்கு ஈரான் பெரும் தடையாக இருக்கிறது. ஈரானுடைய பாரிய உறவாக இருக்கிற ரஷ்யா 20 ஆண்டுகள் ட்ரேட் ஒப்பந்தம் மட்டுமல்லாமல் ஜாயிண்ட் மிலிட்ரி டைஅப் பிராக்டிஸ் இதெல்லாம் போட்டிருக்கிறார்கள். சிக்கல் வருகின்ற போது அணு ஆயுதங்களை பரிமாறிக்கொள்வது, தளவாடங்களை பரிமாறிக்கொள்வது, தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்வது, இதெல்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. ஆக அமெரிக்கா தனது அணு ஆயுதங்களின் மூலமாகவும் தளவாடங்களின் மூலமாகவும் பணத்தின் மூலமாகவும் ஒரு விடுதலையை அவர்கள் நசுக்கிவிட முடியாது. இது ஒன்று. அந்த விடுதலை எப்படி நசுக்கப் போகிறார்கள் என்று அவர்களுக்கான திட்டம் இருந்தாலும் எதுவுமே இல்லாமல் வறுமையில் கையேந்தக்கூடிய சட்டி பானைகளை தூக்கி எங்களுக்கு உணவா தாருங்கள் என்ற இந்த சொல்லப்போனால் கையேந்தும் சமூகம் எப்படி வெற்றி பெறப் போகிறது என்பது உங்களுக்கு பலருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அது நமக்கு புரியவில்லை, யாருக்கும் புரியவில்லை. நிச்சயமாக அந்த மக்களுடைய விடுதலைகள் வெற்றி பெற வேண்டும். இதை நாங்கள் மட்டும் விரும்பவில்லை, உலகம் மட்டும் விரும்பவில்லை, யூதர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். சமாதானம் ஏற்பட வேண்டும். மனசாட்சியுள்ள மனிதர்களும் எல்லோரும் விரும்புவது ஒரு சமாதானம் அந்த பகுதியில் வேண்டும். இன்றைக்கு ஈரானை ஒடுக்கி வெற்றி கொள்ள முடியும் என அமெரிக்காவினுடைய மைக் ரூபியோ, மைக் வால்ட்ஸ் போன்றவர்களும், ஸ்டீவ் விட்காஃப், டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்களெல்லாம் பெரும் முயற்சிகள் எடுக்கிறார்கள். எப்படியாவது ஈரானை காலி செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்குங்கள், அவரோடு பேச வேண்டாம் என ஸ்மோட்ரிச்சும் பெஞ்சமின் நேதன்யாகும் பென்கவிரும் சொல்கிறார்கள். தற்போது அவர்களுடைய குரல் வெற்றி பெற்றிருக்கிறது. எந்த நிலைக்கும் நாங்கள் போரிட மறுக்கிறார்கள். போர் செல்வதற்கு போர் திணிக்கப்படுகிறது காசாவின் மக்களின் மீது. பரிதவிக்கும் வறுமையோடு தங்கள் நிலத்தை மீட்பதற்காக ஒரு சமூகம் போராடுகிறது. அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். நமக்கு முடிவு தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீதியும் சத்தியமும் ஒருபோதும் தோற்காது. அதுவரை காத்திருப்போம். வெற்றி பெறுவது யார் என்று எங்களுக்கு புரியவில்லை. பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக என சொல்லிக்கொண்டு தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா வெற்றி பெறப் போகிறதா? உரிமைக்காக குரல் கொடுப்பதாக சொல்லிக்கொண்ட பலஸ்தீனம் வெற்றி பெறப் போகிறதா? இது நமது கையில் இல்லை. இதுதான் இந்த செய்தியினுடைய தாக்கமாக இருக்கிறது. நன்றி.